أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. மிகுந்த சிரமத்தோடு இந்த பணிகாலத்தில் இவ்வளவு நீண்ட நேரம் நீங்கள் அமர்ந்து இந்த உரையை கேட்டு பயன்பெற்று வருகின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்கள் மூலமாக நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். கேட்டோம், கருத்துகள் அழகாக இருந்தன, ரசித்தோம், சிறப்பாக பேசினார்கள் என்று வாயால் சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே மறந்துவிட்ட மக்களில் நாம் ஆகிவிடக்கூடாது. கேட்ட விஷயங்களில் சிலவற்றையாவது நமது எண்ண ஓட்டத்திலே திரும்ப திரும்ப கொண்டு வந்து இந்த பேச்சு என் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு சுய பரிசோதனை செய்து வாழ்க்கையிலே நாம் நல்ல விஷயங்களை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை அல் குர்ஆனை அடிப்படையாக வைத்தே எல்லா தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்தே அறிஞர்கள் உங்களுக்கு பேசி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து உரைகளையும் அந்த அறிஞர்களின் நன்மையின் தராசிலே வைப்பானாக. அவர்கள் கூறிய நல்ல விஷயங்கள் மூலமாக நமக்கு நன்மைகளை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு குறுகிய நேரத்திலே உங்களோடு அல் குர்ஆனில் அழைப்பு பணி என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று பொதுவாக அழைப்பு பணி என்று சொல்லும்போது ஏதோ ரொம்ப பெருசாக படித்து நிறைய மனப்பாடம் செய்து அடுக்கு மொழியிலேயோ அல்லது பல ஆதாரங்களையெல்லாம் அள்ளி குமித்து பேசுகின்ற ஒருவருக்குத்தான் அழைப்பு பணி. மற்றவர்களாகிய பொதுமக்களாகிய நாமெல்லாம் அழைப்பு பணிக்கு தகுதியுள்ளவர்கள் இல்லை அல்லது நமக்கு அழைப்பு பணி கடமை இல்லை என்று தங்களை பொதுவாக அழைப்பு பணியிலிருந்து தூரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள். வியாபாரிகளை பார்த்தால் அவர்களுக்கு வியாபாரத்தின் கவனம், அந்த வியாபாரத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஈடுபாடு, அந்த நேர நெருக்கடி இந்த அழைப்பு பணியிலிருந்து அவர்களை தூரப்படுத்தி இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை செல்வங்களை எண்ணுவது, செல்வங்களை பெருக்குவதற்குண்டான திட்டங்களை வகுப்பது, இப்படி ஒரு பொழுதிலே இப்படி ஒரு காரியங்களிலே அவர்களது நேரங்கள் கழிகின்றன. வேலை செய்யக்கூடியவர்களை பார்த்தால், அப்போ வேலை செய்கிறவங்களை பார்த்தீர்கள் என்றால், என்னங்க காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்குது, சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு வேலை, களைத்து வந்தோமா, பிறகு உணவு செய்ய வேண்டும், தங்களது துணிகளை துவைக்க வேண்டும், பிறகு வீட்டுக்கு பேச வேண்டும், பிறகு சீக்கிரமாக தூங்கினால்தான் காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், நாங்கள் என்ன அழைப்பு பணி செய்வது என்று அவர்கள் படிக்கின்ற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால்
எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய புத்தகத்தையே சுமக்க முடியாமல் இருக்கும் பொழுது இந்த அழைப்பு பணியை நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பாடங்களை அந்த திட்டங்களையே எங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எந்த அழைப்பு பணியிலே பங்களிப்பது என்று அவர்களும் அழைப்பு பணியை புறக்கணிக்கின்றார்கள். சரி, நமது தாய்மார்களை சகோதரிகளை கேட்டால் இதுதான் ஒன்று மிச்சம், நமக்கு வேறு வேலையே இல்லை. எங்களுக்கு எங்கள் நிலைமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா என்பதாக அவர்கள் ஒரு பக்கம் புலம்புகிறார்கள். வீட்டிலே அன்றாடம் பிள்ளைகளை வளர்ப்பது, பரிமாறிப்பது, உணவு செய்வது, கணவனை கவனிப்பது, வரக்கூடிய விருந்தாளியை கவனிப்பது, இதில் எங்களது நேரம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அழைப்பு பணியை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் எங்களுக்கு உள்ளதா? ஏதோ சஹாபாக்கள் காலத்தில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தப்போ யாராவது செஞ்சுருக்கலாம், நமக்கெல்லாம் இந்த வேலை கிடையாதுங்க என்பதை போல நமது சகோதரிகளுடைய நிலை. சில சகோதரிகளிடத்தில் கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, அழைப்பு பணியை பற்றி பேசினால் எரிச்சல் படக்கூடிய நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? குடும்ப சுமையை காரணம் சொல்கிறார்கள், பொறுப்புகளை காரணம் சொல்கிறார்கள். இப்படி நீண்ட ஒரு பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பிற்குரியவர்களை, சுருக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய ஏன் ஈமானையே வைத்துக் கொள்ளுங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈமானையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய ஈமானிலே ஒரு சுவையை நாம் உணர்கிறோமா? ஒரு டேஸ்ட். அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுங்கும், கண்கள் கலங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வஇதா ذُكِرَ வஜலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லும்போது உள்ளங்கள் நடுங்கும். மூமின்கள் தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ் என்று நினைத்தாலே அழ ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் என்றால் அழுகை வரும். நீங்கள் மக்களுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பேச வேணாம், நாம் தனிமையில் இருக்கும்போது உள்ள விஷயங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இரவு நடுநிசியிலோ அல்லது இரவின் இறுதி பகுதியிலோ நீங்கள் எழுகிறீர்கள், தூக்கம் கலைகிறது, ஒழு செய்கிறீர்கள், ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் தனிமையில் பேசுவோம். அப்படி தனிமையில் பேசுவதற்காக உட்காரும் போது உள்ளம் எந்த அளவு இலகுகிறது, கண்கள் கண்ணீரை சுரக்கின்றனவா, கண்கள் கண்ணீரால் ததும்புகின்றனவா, அல்லாஹ்விடத்தில் பேச ஆரம்பிக்கும் போது, துவாவுக்காக கை தூக்கும் போது கைகள் நடுங்குகின்றனவா, வார்த்தைகள் தடுமாறுகின்றனவா, யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன நிலைமை, என்ன கைஃபியத், என்ன உணர்வு நமக்கு ஏற்படுகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இவற்றையெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றோமா? சுஜூத், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு, அல்லாஹ்வுக்கு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம். அங்கே உள்ள நமது உணர்வுகளை கொஞ்சம் பாருங்கள். என்ன உணர்வோடு அந்த சுஜூதுக்கு செல்கிறோம், அந்த சுஜூதிலிருந்து என்ன உணர்வோடு நாம் எழுகிறோம் என்று. இப்படியெல்லாம் ஒரு மேலோட்டமாக நாம் நம்மையே பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது, இங்கே நமது வாழ்க்கையிலே ஏன் ஈமான் இருக்கிறது என்று சொல்கிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், எவ்வளவோ பெரிய நல்ல காரியங்களை செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், குர்ஆனை மனப்பாடம் செய்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஈமானிய மாற்றங்கள், அந்த தாக்கங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு ஏற்பட்ட அந்த ஈடுபாடு, அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானிய அன்பு, பாசம், பிரியம், நேசம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் இங்கே கொஞ்சம் புரிய முயற்சிக்கலாம். நாமும் ஹஜ்ஜி செய்கிறோம், சஹாபாக்களும் ஹஜ்ஜி செய்தார்கள், அவர்களும் குர்ஆனை ஓதினார்கள், நாமும் குர்ஆனை ஓதுகிறோம். அமல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் நம்மிடத்திலே நாம் எண்ணிக்கொண்டே போகலாம். சொல்றது சரிங்களா? புரியுதா? ஹஜ்ஜி, உம்ரா, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, ஐவேளை தொழுவது, நஃபில் தொழுகை, ஃபரதான தொழுகை என்று அப்படியே எடுத்துக்கொண்டே போகலாம். அப்படி என்றால்
அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு நமக்கு இல்லையே, அவர்களுக்கு அல்லாஹ்வோடு இருந்த ஈடுபாடு நமக்கு இல்லையே, அமல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, செயல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அவர்களுக்கு அல்லாஹ்வோடு இருந்த அந்த கனெக்ஷன், அந்த இணைப்பு நமக்கு இல்லையே. நான் கேட்குற கேள்வி சரியா இல்லையா? அந்த கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா? யோசித்து பாருங்கள் என்று இப்படி ஒரு பட்டியலை பார்க்கும் பொழுது சஹாபாக்களில் ஒவ்வொருவரிடமும் இருந்த ஒரு அமல் நம்மிடத்திலே இல்லை. சஹாபாக்களில் ஒவ்வொருவரிடமும் இருந்த ஒரு அமல் நம்மிடத்தில் இல்லை. எல்லா அமல்களும் இருக்கின்றன. தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், சதகா ஹைராத் தான தர்மங்கள் அள்ளி கொடுப்பவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களிடம் விசேஷமாக இருந்த ஒரு அமல் நம்மிடத்தில் இல்லை. அதுதான் அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, இதுதான் தாவா. தாவா என்றால் என்ன? அல்லாஹுவை அறியாத மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்வது. அதற்காக நீங்கள் பெரிய படித்த பண்டிதராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தூய திருக்கலிமாவின் அர்த்தத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு இதை உணர்ந்து இதை நீங்கள் மக்களுக்கு சொன்னால் போதும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கவனமாக கேளுங்கள், எனக்கு ஒரு விஷயம் தெரியும் நண்பா, தோழா, எனக்கு வேண்டியவனே, என் இனத்தவனே, என் ஊருக்காரரே, என் நாட்டுக்காரரே, என்னோடு பழகக்கூடியவரே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவீர்கள், மரணத்திற்கு பிறகும் வெற்றி அடைவீர்கள். உங்களை படைத்த இறைவன் உங்களை கொண்டு திருப்தி அடைவான், உங்களுக்கு நிரந்தர சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவ்வளவுதான் தாவா. தாவா என்ன? நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? யா கௌமி இஅ்புதுல்லாஹ், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹ், என் சமுதாய மக்களே, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை என்று உங்களுக்கு வேறு யாரும் இறைவன் இல்லை. இதுதான் தாவா. தாவா என்றால் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழையுங்கள், படைத்தவனின் பக்கம் மக்களை அழையுங்கள். சொல்லும் போது உங்களை படைத்த இறைவனை வணங்க நான் உங்களை அழைக்கிறேன். யா கௌமி இஅ்புதுல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் இஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை படைத்த, உங்களது முன்னோரை படைத்த உங்களது படைப்பாளனை, உங்களது இறைவனை, உங்களது இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். இதுதான் வார்த்தை, இதுதான் தாவா. இன்று நாம் ஏன் சொல்ல மறுக்கிறோம் தெரியுமா? அழைக்க மறுக்கிறோம் தெரியுமா? இங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. எனவே இதை மாற்றார்களுக்கு முன்னால் சொல்ல பயப்படுகிறோம் அல்லது கூச்சப்படுகிறோம். இரண்டில் ஒன்று, ஒன்று பயம் அல்லது வெட்கம், ஒன்று பயம் அல்லது வெட்கம். அப்படித்தானங்க? சரியா? இன்னொருத்தங்க சில பேர், நாமே சரியில்லை, நம்ம என்ன தாவா கொடுக்கிறது? இது ஒரு ஷைத்தானிய சிந்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வார்த்தை கடுமையாக இருக்கலாம். இப்படி ஷைத்தான் உங்களுக்கு இந்த சிந்தனையை போட்டு அழைப்பு பணியிலிருந்து உங்களை பின்தள்ளுகிறான், தடுக்கிறான். நீங்கள் தாவா செய்தால் நீங்களும் சரியாகுவீர்கள், உங்களால் பிறரும் சரியாகுவார்கள். எனவே ஷைத்தான் உங்களுக்கு இந்த சிந்தனையை கொடுத்து நீங்களும் உங்களை சீர்திருத்திக் கொள்ளாமல், நீங்களும் சீர்பெறாமல், நேர்வழி பெறாமல், பிறரும் உங்களால் நேர்வழி பெறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை, சிந்தனையை சொல்லித் தருகிறான். அதான் ஷைத்தானுக்கு பிடிக்குமா யாராவது சொர்க்கத்தின் பாதையில் செல்வதற்கு? ஷைத்தானின் நோக்கம் என்ன? மக்களை கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், கொத்து கொத்தாக கொண்டு போய் நரக நெருப்பிலே தள்ள வேண்டும், இனம் இனமாக, சமூகம் சமூகமாக மக்களை நரக நெருப்பிற்கு அழைத்து செல்ல வேண்டும். இது ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை. இதற்கு ஷைத்தான் அழைப்பு கொடுக்கின்றான். உலாயிக யதுஊன இலன்னார், அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானும் ஷைத்தானின் தோழர்களும் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். எப்படிப்பட்ட அழகிய அழுத்தமான கருத்தை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள்.
ஒரு மூமினுடைய கடமை சகோதரர்களே. நபிக்கு மட்டும் கடமை. அடிப்பட்டது, கட்டது, சிரமப்பட்டது, துன்பப்பட்டது எல்லாம் நபியே முடித்துவிட்டு சென்று விட்டார்கள், இனி நமக்கு கவலையே இல்லை என்று கிறிஸ்தவர்களைப் போல முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? நம்ம எல்லா பாவத்துக்கும் ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், முடிந்தது. அவருடைய இரத்தம் நமது பாவங்களை மன்னித்து விட்டது. இது அவர்களின் நம்பிக்கை. இன்று முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் இப்படித்தான் என்ன தோணுகிறது. பட வேண்டிய கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய சிரமங்களையும் எல்லாவற்றையுமே நபி சகித்து விட்டார்கள், சந்தித்து விட்டார்கள். இனி நமக்கு வேறு வேலையே கிடையாது, நாம் இந்த அமல்களை மட்டும் நமக்கு நாமே செய்து கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியாது சகோதரர்களே. அழைப்பு பணி செய்யாமல் சொர்க்கத்திற்கு செல்வது மிக சிரமம். தாவாவை கையில் எடுக்காமல் ஈமான் உறுதி பெறுவதே சிரமம். ஈமானே பலவீனமாக இருக்கிறது என்றால் பிறகு அமல்களை என்ன சொல்வது? பிறகு இந்த பலவீனமான ஈமானை வைத்து அமல்களை வைத்து எந்த சொர்க்கத்திற்கு செல்வது? இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய மார்க்க பலவீனத்திற்கே இந்த அழைப்பு பணியிலே அவர்களுக்கு இருக்கின்ற ஈடுபாடின்மை, அவர்களுக்கு அழைப்பு பணியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த தூரத்தை மிக அழுத்தமான காரணமாக நாம் சொல்லலாம், அடிப்படை காரணமாக சொல்லலாம். சஹாபாக்களிடத்தில் இந்த அழைப்பு பணி இருந்தது. அவர்களது ஈமானை உயிரோட்டமிக்கதாக ஆக்கியது, அவர்களது ஜிஹாதை உயிரோட்டமிக்கதாக ஆக்கியது, அவர்களது வணக்க வழிபாடுகளை, குர்ஆன் ஓதுவதை, அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பசுமையாக்கியது. நம்மிடத்தில் அழைப்பு பணி இல்லை, தாவா இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற துடிப்பு இல்லை. சொல்லப்போனால் செத்துப்போன உள்ளத்தை சுமந்து கொண்டு நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? செத்துப்போன உள்ளத்தை சுமந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்? இணை வைக்கின்ற ஒருவரை பார்க்கிறோம், அல்லாவிற்கு குழந்தை இருக்கு என்று சொல்லுகின்ற ஒருவரை பார்க்கிறோம், அவரோடு பழகுகிறோம், வியாபார தொடர்பு, தொழில் தொடர்பு, கொடுக்கல் வாங்கல், பயணம் என்று எத்தனையோ தொடர்புகளில் அவர்களை சந்திக்கின்றோம், அவர்களோடு நாம் செல்கிறோம், வருகிறோம், போகிறோம், அமர்கிறோம். ஆனால் என் சகோதரா, உனது பாதை நரக நெருப்பின் பாதை, சொர்க்க பாதைக்கு வா என்று அழைக்க முடியாமல் நாம் இருக்கிறோமே, அதற்கு என்ன காரணம்? அழைப்பதில்லையே. இரண்டில் ஒன்றை சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் தவறான மார்க்கம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்களுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்பதில் உங்களுக்கு உண்மையான உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால் அந்த அல்லாஹ்வின் பக்கம் உங்களது நண்பர்களை, உங்களுக்கு அறிமுகமானவர்களை, உங்களது அண்டை வீட்டார்களை அழைப்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது என்று ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை? யார் தடுக்கிறார்கள்? அரசாங்கம் தடுக்கிறதா? ஆட்சி அதிகாரம் தடுக்கிறதா? எது உங்களை தடுக்கிறது? என்ன பயம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா அழைப்பு பணியின் வழிகளை திறந்து விட்டான். மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை அழைப்பவர் யாராவது இல்லையா? நீங்கள் மைதானத்திலே சென்று பாருங்கள். ஏக்கமுள்ளவர்களாக, தேட்டமுள்ளவர்களாக, அல்லாஹுவை படைத்த இறைவனை தேடியவர்களாக ஒன்றல்ல, இரண்டல்ல, நூறல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ எங்கடா பிரியாணி கிடைக்கும், எங்கடா சாப்பாடு கிடைக்கும், எங்கடா சுத்த போலாம் என்று தெண்ட தீவிட்டிகளாக சுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, காஃபிர்களுக்கு சொல்வது இன்று நமக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. காஃபிர்கள் யார்? يعلمون ظاهرا من الحياة الدنيا, துன்யா வாழ்க்கை தான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் யார்? يأكلون ويتمتعون, அவர்கள் சாப்பிடுவார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள், மிருகங்களைப் போல, கால்நடைகளைப் போல. இதுதான் அவர்களது வாழ்க்கையின் நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த காஃபிர்கள் மாற்றார்கள், அவர்களை போன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹுவை நாம் இங்கே வணங்குகிறோம், தொழுகையிலே ஓதுகிறோம். இன்னும் சில பேர் தொழுகைக்கு வெளியிலையும் ஓதுவாங்க. எங்கே ஓதுவாங்க அதையும் சொல்லிடுவோம். குர்ஆனில் 2 முக்கியமான சூரா அதிகமாக ஓதப்படுகின்ற, முஸ்லிம்களால் அதிகமாக ஓதப்படுகின்ற சூறாக்களில் ஒன்று.
பார்த்துருக்கலாம் ஊரில் எங்கேயாவது திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் என்றால் உடனே இமாம் அவங்க அல் ஃபாத்திஹான்னு ஓதுவாங்க. அதில் குறிப்பாக என்னென்ன சூறாக்களை ஓதுவாங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத். பார்த்துருக்கிறீங்களா? இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவும் எதற்கு கடைசியில் பயன்படுத்தப்படுகிறது? எதற்கு? உங்களது சடங்குகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய கற்பனை அந்த பொய்யான புரட்டான ஒரு தவறான செயல்களுக்காக, சடங்கு சம்பிரதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூரா எப்படிப்பட்ட சூரா? இது தௌஹீதுடைய சூரா. தொழுகையில் ஓதி உங்களது ஈமானை உறுதிப்படுத்தி தொழுகைக்கு வெளியிலே சென்று மாற்றார்களை சந்தித்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அல்லாஹ்வை வணங்காதவர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை, சிலைகளை, தெய்வங்களை நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் வணங்கக்கூடியவன் அல்லாஹ். அதற்கு தானே இந்த சூரா. நம்ம தொழுகையில மட்டும் ஓதிவிட்டு மூடி வைத்து விட்டு செல்வதற்காக இந்த சூரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அழைக்கிறான் சகோதரர்களே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி அழைக்கிறான் என்பதை காஃபிர்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? குர்ஆனையும் கையில் கொடுப்பது கிடையாது, நீங்களும் அவர்களை சந்தித்து சொல்வது கிடையாது, அவர்களை உங்களது மஸ்ஜிதுகளுக்கும் வரவிடுவது கிடையாது. சரி, தர்ஜமாவையாவது அவர்களுக்கு கைக்கு கொடுப்பீர்களா என்றால் அதற்கும் தயக்கம். எப்படி அவர்கள் அறிவார்கள்? நாளை உங்களது அறையிலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு காஃபிர், அல்லாஹ்வை அறியாத, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக் நாளை மறுமையிலே வந்து நிற்கும் பொழுது, யா அல்லாஹ், இதோ அப்துல்லா, இதோ அப்துல் ரஹ்மான், இதோ முகமது அஹமத் என்னோட அறையிலே 1 மாதம் தங்கி இருந்தான், 2 மாதம், 1 ஆண்டு, 10 ஆண்டு தங்கி இருந்தான், ஒரு நாள் கூட உன்னை பற்றி எனக்கு சொல்லவில்லை என்று அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தால் என்ன சொல்ல முடியும் சகோதரர்களே உங்களால்? நீங்க ஓதுனீங்க குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஆனா அவனுக்கு தெரியுமா? நீங்கள் தொழுகையாளியாக இருந்திருக்கலாம். அந்த காஃபிர் பார்க்கின்ற நிலையிலேயே உங்களது அறைக்குள் அழகாக நீங்கள் தொழுகையிலே இந்த சூறாவை ஓதி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓதிய சூறாவின் கருத்து என்ன, அந்த சூறா எதன் பக்கம் அழைக்கிறது என்பதை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்தீர்களா? ஏன் அவரா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? சில பேர் சொல்றாங்க, நாங்கள் தொழுகிறோம், பள்ளிக்கு போகிறோம், இதெல்லாம் பார்த்து அவங்களா கேட்க வேண்டியதுதானே. இந்த தாவா செய்யாமல் இருப்பதற்கு பலர் சொல்லக்கூடிய காரணம், இவ்வளவு மஸ்ஜித் இருக்குது, அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்றாங்க, அவங்க எதையோ தெரிஞ்சுக்கிறாங்க, ஏன் இதையும் அவங்க தெரிஞ்சுப்பது கிடையாது? எனவே நம்ம மேல பொறுப்பு கிடையாது. ஷைத்தான் எப்படி இவர்களை மயக்குகின்றான் பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட லாஜிக்குகளை இவர்களுக்கு ஷைத்தான் சொல்லித் தருகிறான் பார்த்தீர்களா? இதே நேரத்தில் சரி, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் கல்யாணம் வைத்தீர்கள் என்று பெரிய போஸ்டர், என்னுடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் திருமணம் அப்படின்னு பெரிய போஸ்டர். அப்போ பெரிய போஸ்டர் எல்லாம் போட்டாச்சு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்குது. பிரியாணி ஒரு பக்கம் நடக்குது, அது ஒரு பக்கம் நடக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா தெரிஞ்சவங்க, அறிமுகமானவர்கள், அண்டை வீட்டார்கள், நண்பர்கள் யாருமே வரல கல்யாணத்துக்கு, யாருமே வரல. இன்னொரு பக்கம் இங்க எந்த விளம்பரமும் இல்லை, ஆனா கல்யாணத்துக்கு கூட்டம் கூட்டமா அங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கின்றது, அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னவா இருக்கலாம்? கொஞ்சம் கற்பனையா சொல்லுங்களேன். அழைப்பு, இன்விடேஷன். எந்த கல்யாணத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அங்கே மக்கள் வந்தார்கள். நீங்க வரணும், கண்டிப்பா என் வீட்டு கல்யாணம், கண்டிப்பா நீங்க வரணும், நீங்க வந்தா சந்தோஷம் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் வந்தார்கள். பேனர் வைத்து விட்டார்கள், எல்லாம் செய்யப்பட்டு விட்டது, உணவு சமைக்கப்படுகிறது. ஆனால் ரோஷம் உள்ளவர்கள் வருவார்களா? யாராவது திருட்டுத்தனமா சாப்பிட்றவங்க வேணா வந்துட்டு போலாமே தவிர ஒழுங்கானவர்கள் யாராவது வருவார்களா? வரமாட்டார்கள். ஏன்? பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்வார்? எங்களை அழைக்கலையேங்க, எங்களை கூப்பிடவில்லையே, எங்களுக்கு சொல்லவில்லையே, நாங்கள் எப்படி செல்வது? உங்கள் வீட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்திற்கு, ஒரு நல்ல காரியத்திற்கு நீங்கள் உங்களது நண்பர்கள், எங்கோ பழகிய நண்பர்கள்,
படிக்கின்ற காலத்திலே உங்களோடு படித்தவர்கள் என்றெல்லாம் தேடி தேடி சென்று அலைந்து சென்று அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கின்றீர்கள் உங்கள் வீட்டு கல்யாணத்திற்கு, உங்கள் வீட்டு விசேஷத்திற்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு உங்களது வீட்டின் நிகழ்ச்சியை விட கேவலமாக அற்பமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு நாங்கள் அழைக்காமல் மக்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களது வீட்டை விட, உங்களது வீட்டின் நிகழ்ச்சிகளை விட உங்களுக்கு அற்பமானதாக மாறிவிட்டது. எனவே உங்களது வீட்டுக்கு, உங்களது வீட்டின் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கின்றீர்கள், அதற்காக சிரமப்படுகின்றீர்கள், அதற்காக நேரத்தை ஒதுக்கின்றீர்கள், அதற்காக செல்வத்தை செலவழிக்கின்றீர்கள், அதற்காக வேலைகளை விட்டு சிரமப்பட்டு பயணம் செய்து பல தூரம் சென்று முடியவில்லை என்றால் தொலைபேசியிலாவது தொடர்பு கொண்டு, அவர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒன்றுக்கு பல முறை தொடர்பு கொண்டு, அப்போதும் கிடைக்கவில்லை என்றால் மெயில் மூலமாக, குறுந்தகவல்கள் மூலமாக, செய்திகள் மூலமாகவது உங்களை பலமுறை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன், உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கின்றேன், கண்டிப்பாக வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களது வீடும் உங்களது வீட்டு விசேஷமும் உங்களுக்கு முக்கியமாக சிறப்பாக உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு அதை விட தாழ்ந்து விட்டது. அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க மாட்டீர்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். நமக்கே வெட்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? நாம் அல்லாஹ் ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு என்ன தகுதியை வைத்திருக்கிறோம்? அந்த ரப்பின் பக்கம் ஒருவரை உருக்கமாக கெஞ்சி கதறி அவரிடத்திலே மன்றாடி அல்லாஹுவை சொல்வதற்குண்டான உணர்வு இல்லை. ரப்பி அல்லாஹ் என்று சொல்வதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் என்ன இருக்கிறது சகோதரர்களே? படைத்த இறைவனின் உணவை சாப்பிடுகின்றோம், அவன் கொடுத்த இந்த மார்க்கத்தில் உள்ள அத்தனை நேமத்துகளையும் அனுபவிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்குண்டான நேரம் இன்னும் நமக்கு வரவில்லை. ஒன்று பயம் அல்லது கூச்சம் அல்லது ஷைத்தானிய சிந்தனைகள், ஷைத்தானிய லாஜிக்குகள் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லது இந்த வேலையெல்லாம் நபியினுடைய காலத்திலேயே முடிந்து விட்டது, சஹாபாக்களின் காலத்திலேயே முடிந்து விட்டது. அப்படி கூட சிலர் சொல்கிறார்கள், இந்த காலத்தில் யாரையும் நம்ம நான் முஸ்லீம்களை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இது நம்ம வேலையே கிடையாது, நம்மளை நம்ம சீர்திருத்தி கொண்டிருந்தால் போதும், நம்மெல்லாம் சரியாயிட்டா நம்மளை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். இதுவும் ஒரு ஷைத்தானிய சாத்தானிய சிந்தனை. அப்படி நான் கேட்குறேன், நாம் சரியாகிவிட்டால் நம்மை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்றால், உலகத்தில் அல்லாஹ்வின் சட்டங்களில், மார்க்க விஷயங்களில் 100% முழுமையாக சரியாக சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் நம்பிக்கையாலும் குடும்ப வாழ்க்கையாலும் பொருளாதாரத்திலும் சரியாக வாழ்ந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்த்து மக்கள் ஏன் இஸ்லாமிற்கு வரவில்லை? அவர்கள் அழைத்து வந்தார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களது தாவா உண்மையாக இருக்குமே ஆனால், நாம் சரியாயிட்டாலே நம்மளை பார்த்து மக்கள் இஸ்லாமிற்கு வந்து விடுவார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மக்களை அழையுங்கள், அழைத்த பிறகு அடி வாங்குங்கள், ஏன் கொல்லப்பட்டாலும் சகித்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும்? கொல்லப்பட்டார்களா இல்லையா? அடிக்கப்பட்டார்களா இல்லையா? ஏன் அடிக்கப்பட்டார்கள்? யா கௌமி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் மக்களே, இந்த சிலைகளை, இந்த சிற்பங்களை, இந்த உருவங்களை, இந்த சிலுவைகளை வணங்காதீர்கள் என்று சொன்னதால் அடிக்கப்பட்டார்கள், என்று சொன்னதால் ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள், என்று சொன்னதால் கொலையும் செய்யப்பட்டார்கள். நான் ஒரு சின்ன அற்ப சுகத்தை கூட இழக்க தயாரில்லை. சில இடத்துக்கு தாவாவுக்கு போகும்போது, இந்த ரூமில் முஸ்லீம்களுடைய ரூம், உங்கள் யாராவது நான் முஸ்லீம் இருக்காங்களா, அவங்களுக்கு தாவா கொடுப்போமா? சொல்லும், வேணாங்க பிரச்சனை வந்துருங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்புறம் எங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துருங்க, எங்களுக்குள்ளார சண்டை வந்துருங்க, எதுக்குங்க பிரச்சனை, நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறோம். எப்படி முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? தாவா கொடுப்பது நட்பை முறித்துவிடும், தாவா கொடுப்பது பழக்கத்தை கெடுத்துவிடும், தாவா கொடுப்பது பிரிவினையை ஏற்படுத்தும், நமக்கு மத்தியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுவிடும். இவையெல்லாம் ஷாத்தானிய சிந்தனைகள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை தடம் புரளச் செய்வதற்கு, உங்களை பலவீனமாக்குவதற்கு, உங்களால் பலர் நேர்வழி பெற்று நாளை மறுமையிலே அவர்களின் அமல்களெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட்டி கொடுப்பானே, அந்த பெரும் நன்மையிலிருந்து நீங்கள் இழக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் சொல்லக்கூடிய சிந்தனைகள் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவா பணியிலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தெரிவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் போது, ரப்பின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது நம்முடைய ரப்பு சந்தோஷப்படுவதை போன்று நாம் சுஜூதிலே அவனுக்கு முன்னால் இருக்கும்போது கூட அவன் அந்தளவு சந்தோஷப்படுவதில்லை. எப்போது நாம் அல்லாஹ்வின் பக்கம் அவனது அடியார்களை அழைக்கின்றோமோ அப்போது படக்கூடிய சந்தோஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியல? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் பக்கம், ரப்பின் பக்கம் நாம் மக்களை அழைக்கும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் சகோதரா, அல்லாஹ்வை அறிந்து கொள், அல்லாஹ் தான் உன்னை படைத்தான். இந்த சிலைகள் படைக்கவில்லை, இந்த சிலுவைகள் படைக்கவில்லை, இந்த தெய்வங்கள் நீ நம்புகின்ற இந்த கற்சிலைகள் எதுவுமே உன்னை படைக்கவில்லை. உன்னை படைத்தவன் மேலே இருக்கின்றான், அர்ஷுக்கு மேல் உயர்ந்தவன், அவன்தான் உன்னை படைத்தான். தாயின் கருவறையிலே படைத்தான், உனது உயிரை படைத்தான், உடலிலே உயிரை ஊதினான், உனக்கு இந்த கண்களை, இந்த செவியை, இந்த ஆற்றலை அவன்தான் கொடுத்தான். உனது தாய் தந்தையை அவன்தான் படைத்தான், உனக்கு இரணத்தை அவன்தான் கொடுக்கின்றான். உன் உயிர் அவனது கைவசம்தான் இருக்கிறது. அவனை நீ வணங்கு, அவன்தான் உனது அல்லாஹ். அவன் கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம், அவன் அனுப்பிய தூதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றே மூன்று வார்த்தைகள், வாக்கியங்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி நேரத்திற்கு ஏற்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது சந்தோஷப்படுகிறான் பாருங்கள். நான் முதல்ல கேட்டுக்கிறேன், அந்த சந்தோஷம் வேணுமா வேணாமான்னு சொல்லி. என்ன ஜாஃபர் பாய், இங்கே இதுவும் ஒரு பிரச்சனை. ரப்பு என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்ற தேட்டம், ஆசை, உணர்வு, வேட்கை, அதற்குண்டான தேடல் இருந்தால்தான் நான் பேசக்கூடிய பேச்சுகளோ, அறிஞர்கள் பேசிய பேச்சுக்களோ மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஒரு கொள்கையில் இல்லை என்று சொன்னால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க, காசு வேணும்னு தேட்டம் வந்த உடனே சைனீஸையே படிச்சிடலாம். பூச்சி பூச்சா இருக்கக்கூடிய எழுத்தே லேசா போயிடும். எப்படி? காசு தெரிஞ்ச உடனே பூச்சி பூச்சா இருக்கு எழுத்து, அந்த எழுத்தை கரெக்டாக படிச்சிடலாம், கரெக்டாக பேசிடலாம். ஏன்பா? காசுங்க, அந்த எழுத்துக்கு பின்னாடி காசு மறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? அதனால தான் தமிழ்நாட்டில் கரெக்டாக சொன்னாங்க, பணம்னா பேயும் வாயை திறக்குமா, பணம்னா பணமும் வாயை திறக்குமா, பணம் பாதாளம் வரைக்கும் போகுமா. பணத்தை பற்றி அவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? யோசித்து பார்த்தோமா? அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றதே சகோதரர்களே, இதற்கு ஈடாக ஒரு இன்பம் இருக்குமா? ரப்புடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி சகோதரர்களே. நீங்கள் 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட, அதனால நஃபில் தொழுகிறதெல்லாம் விட்டுருங்கன்னு நான் சொல்லலைங்க, குர்ஆன் ஓதுறதெல்லாம் விட்டுங்கன்னு சொல்ல, நஃபில் இபாதத்துகளையும் அதிகப்படுத்துங்கள். நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹ்வை அறியாத ஒரு அடியான், அவன் முற்றிலும் காஃபிராக இருக்கட்டும், முஷ்ரிக்காக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்களிலேயே அல்லாஹ்வை அறியாமல் கபர்களை வணங்கக்கூடிய, தர்காக்களை வணங்கக்கூடிய, படங்களை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ்வின் கடமைகளை செய்யாத, தொழுகை இல்லாத, நோன்பில்லாத மக்களாக இருக்கட்டும், இப்படி எந்த வகையில் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருந்தாலும் சரி, இதையும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கும் சில பிரச்சனை இருக்கிறது. சிலர் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அழைப்பு பணி என்றால் அதை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், நாங்கள் முஸ்லீம்களிடத்திலே செல்ல மாட்டோம் என்று ஒரு கூட்டம் முஸ்லீம்களை சீர்திருத்ததான் எங்களது கடமை, அவர்களை சீர்திருத்தினால் போதும், மற்றவர்களெல்லாம் தானாக வந்து விடுவார்கள் என்று தப்பு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி 2 வகையிலும் வழிகேடு. ஒரு வழிகேடு என்ன? எங்களுக்கு மற்றவர்களை அழைப்பதுதான் பொறுப்பு, முஸ்லிம்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, இனி அவர்களது பொறுப்பு, அவர்கள் உண்டு, அவர்களது மார்க்கம் உண்டு என்று இவர்களை புறக்கணிப்பது. இல்லை, முஸ்லிம்களை திருத்தினால் போதும், மற்றவர்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது, இதுவும் இன்னொரு ஓரத்திலே ஒரு தப்பு. இந்த 2க்கும் இடையிலே அல்லாஹ்வை அறியாத எல்லா மக்களையும், அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக தெரியாத மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெரிந்துவிட்டு பின்பற்றாத மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணிப்பவர்களாக இருந்தாலும் சரி, பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக அல்லாஹ்வை விட்டு தூரமான யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து வருவது என்னுடைய கடமை. இதுதான் தான். இந்த பணியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள்.
அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சொல்லாமல் நபியின் ஒரு பொழுது கழிந்ததல்ல, நபி தோழர்களின் ஒரு பொழுது கழிந்ததல்ல. அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வின் வல்லமையை பறைசாற்றிக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை போற்றி புகழ்ந்து கொண்டு ரப்பின் வல்லமையை, பெருமையை, மதிப்பை, ரப்பின் கண்ணியத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِّنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. அல்லாஹு தஆலா அவன் பெருமைப்படுத்தப்பட வேண்டும், அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவன் பக்கம் அவனுடைய அடியார்களை கூட்டம் கூட்டமாக சென்று, தனித்தனியாக சென்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவனை பற்றி ஒவ்வொருவரும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பேசுங்கள், கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த தாவா அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய வசீலா சகோதரர்களே. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கடமை தாவா தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கடமை தாவா. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு இவையெல்லாம் பின்னால் பின்னால் கடமையாக்கப்பட்டது. முதலாவது கடமை என்ன? யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். போர்வை போர்த்தியவரே, இனி உனக்கு தூங்குவதற்கு நேரமில்லை, இனி உனக்கு ஓய்வெடுப்பதற்கு நேரமில்லை, இனி உனக்கு சுகத்திற்கு அனுமதி கிடையாது. உமது வேலை என்ன? எழுந்து நில்லுங்கள், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், உங்களது ரப்புடைய பெருமையை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு டையை போட்டுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம கம்பெனியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். என் கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி தெரியுமா? எனக்கு எத்தனை பிரான்ச் இருக்குது தெரியுமா? என் கம்பெனியில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க தெரியுமா? ஏன் இன்று கேவலம் முஸ்லிம் தான் அணிந்திருக்கக்கூடிய செருப்பின் பெருமையை கூட பேசுகின்றான். ரப்பின் பெருமையை பேசுவதற்கு இவனுக்கு கூச்சம் தடுக்கிறது, அல்லது பயம் தடுக்கிறது, கோழைத்தனம் இவனை தடுக்கின்றது. சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின புது செருப்பை பற்றி நீங்கள் பயான் பண்ணலன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஷூ, நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டை, அதை பார்த்துட்டு யாராவது செருப்பு நல்லா இருக்கேன்னு சொன்னால் போதும், 1/4 மணி நேரம் பயான் பண்ணுவீங்க அதை பார்த்து. நாங்கள் தப்பாக சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கி இருக்கிற சட்டை நல்லா இருக்கு, அழகா இருக்குது, டிசைன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். அவரை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் இந்த சட்டை நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா, இந்த பிராண்ட் என்ன தெரியுமா, இதனுடைய விலை என்ன தெரியுமா, இதனுடைய மெட்டீரியல் என்ன தெரியுமா, இது எங்கே செய்யப்பட்டது தெரியுமா, இதனுடைய நன்மை என்ன தெரியுமா, ஏண்டா நான் சொன்னேன்னு அவன் அல்லாஹ்னு ஓடணும். அது வரைக்கும் அவனை பிடிச்சி வச்சு, எப்பா இனிமே நான் யாரை பார்த்தாலும் இப்படி சொல்லிடக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் நினைக்கிற வரைக்கும் அவனை நொந்து நூலாக்கி. பார்த்தீங்களா, நாம் நம்மை பற்றி, நஜிஸாகக்கூடிய நம்மை பற்றி, நமது உடலிலே பட்டாலே முடிஞ்சு போச்சு அந்த வேர்வை நாத்தத்தில், அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பே கிடையாது இல்லையாங்க. ஒரு சட்டையை ஷோரூம்லேருந்து வாங்கி போட்டுட்டீங்க, அடுத்த நாள் அந்த சட்டைக்கு என்ன மதிப்பு? அவ்வளவுதான். அதை பற்றியெல்லாம் பேசுகிற மணிக்கணக்கிலே நமது நண்பர்களிடத்திலே, தோழர்களிடத்திலே, அறிமுகமானவர்களிடத்திலே, தூரமானவர்களிடத்திலே, ஏன் சில நேரத்தில் ஃபோன் போட்டு கூட பேசுவாங்க. ஆனால் ரப்பை பற்றி பேச மனம் வரவில்லையே, படைத்த இறைவனை பற்றி பேச மனம் வரவில்லையே, அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல மனம் வரவில்லையே. ஏன்? என்ன காரணம்? என்ன தடை? எது தடுக்கிறது? அல்லாஹ்வுக்கு சந்தோஷமான ஒரு செயல், அல்லாஹ்வை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்குண்டான செயல். அல்லாஹு தஆலா அவ்வளவு கொல்ல மகிழ்ச்சி அடைகிறான். சொல்லப்போனால் எப்படி கொல்ல மகிழ்ச்சி அடைகிறான். இவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். 41வது அத்தியாயம் 33வது வசனம். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழகை பாருங்கள் சகோதரர்களே, ரசியுங்கள். குர்ஆனின் வசனங்களை ரசியுங்கள் சகோதரர்களே. குர்ஆனின் கருத்துக்களை படித்து படித்து அந்த ரசனையிலே நீங்கள் உங்களது நேரங்களை தொலைத்துக் கொண்டிருங்கள். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ.
அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவனை விட சிறந்த பேச்சுடையவன் யாராக இருக்க முடியும்? யா அல்லாஹ், உங்களது கம்பெனி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயோடேட்டா, ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க, எங்க போனாலும் அதை பேசுறீங்க. ஏன்? அல்லாஹுவை நான் சொல்லுவதற்கு, அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு 2 வசனங்களை கூட மனப்பாடம் செய்து அதனுடைய பொருளை உங்களுக்கு உணர முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன கண்டீர்கள்? இந்த வாழ்க்கை எதற்கு? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, செல்வம், திறமை இவையெல்லாம் எதற்கு? இந்த குப்பையான துன்யாவை அறிவதற்கு தானா? அதுதான் நான் ஆரம்பத்தில் கேட்டவங்களுக்கு. 2 சூரா, சூரத்துல் இஹ்லாஸுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வைக்க மாட்டோங்க, பயப்படாதீங்க, தைரியமாக உட்காந்துறீங்க. ஒன்றுமில்ல, ஒரு எழுதி போட்டு போங்க, சூரத்துல் இஹ்லாஸ் அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய கேவலத்தில் இருக்கிறோம். ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். சூரத்துல் இஹ்லாஸுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன டெஸ்ட். நான் கேட்க மாட்டேன், நீங்க கேட்டுக்கணும். இத்தனை நாளாக சிறு பிள்ளையிலிருந்து இதுவரை சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகின்றோமே. தௌஹீதுடைய சூரா, தாவாவுடைய சூரா. உலக மக்களை, உலக வரலாற்றை, ஏன் அரபு குலத்தையே ஷிர்கிலே மூழ்கி கிடந்த 360 சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மூடர்களை, அந்த வீணர்களை, மடையர்களை, அறியாமையிலே கிடந்த அந்த மக்களை தௌஹீதின் போர் வீரர்களாக மாற்றிய சூரா. என்ன சூரா? இப்படி 360 சிலைங்க. எங்க எங்கே எங்கே? காபத்துல்லாவிலே 360 சிலைகள். அந்த சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த முஷ்ரிக்குகளை யாரை பார்த்து காஃபிர்கள் என்று அல்லாஹ் அழைத்தானோ, யாரை பார்த்து முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் அழைத்தானோ, இந்த 2 சூறாக்கள் அவர்களது வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டன. தௌஹீதின் வீரர்களாக, ஏகத்துவத்தின் பிரச்சாரர்களாக, உலக மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசர்களாக இருந்த, மிகப்பெரிய பேரரசர்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த, பல்லாயிரம் ஆண்டுகளாக பேராட்சியை நிறுவி வைத்திருந்த ரோம பேரரசை, பாரசீக பேரரசை வீழ்த்தினார்களே. இந்த 2 சூறாவினால் கிடைத்த ஈமானிய வலிமை. ரிபிஇ இப்னு ஆமிர் குட்டையான மனிதர். அவருடைய வாளை இடுப்பிலே சொருவ முடியாதுங்க, அந்த அளவுக்கு குட்டங்க. வரலாற்றில் எப்படி பதிவு செய்கிறார்கள்? ஒரு வாள் எவ்வளோ பெருசு இருக்கும்? 1 மீட்டர் இருக்குமா? ஒரு 1.25 மீட்டர் இருக்குமா? போரில் செய்யக்கூடிய வாள். அந்த வாளை இடுப்பில் சொருவ முடியாது. ஏங்க? ஏன்? இடுப்பில் சொருவுனா வாள் உடஞ்சி போய்டும், தரையில் சேர்த்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே வரும். அந்த அளவுக்கு குட்டை. எங்கே கட்டி வச்சிருப்பாங்க? கழுத்திலே கட்டி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர் பாரசீக பேரரசுக்கு முன்னால் செல்கிறார். எதுவும் இல்லை, அவருடைய உடல் மேனி திறந்த மேனி, கழுதையின் மீது, குதிரையின் மீது போடப்பட்டு இனி அது விரிப்பதற்கு தகுதியில்லை என்று தூக்கி எறியப்பட்ட ஒரு கிழிந்து போன, ஒட்டு போடப்பட்ட ஒரு ஆடையை, ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அவர் செல்கிறார் ருஸ்தும் பேரரசனுக்கு முன்னால். எந்த ஈமான் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு வீரர்களாக, உடல், அதாவது உள்ளம் வலிமை உள்ளவர்களாக மாற்றியது. இன்று நமக்கெல்லாம் உடல் இருக்கு, அப்படியே வலிமையா கட்டுமஸ்தான் மாதிரி இருக்கும். கல்பு எப்படி திறமா இருக்குது? நம்மளை விட கோல உள்ளத்தில் உலகத்தில் யாருமே கிடையாது. காஃபிருக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது தான் தெரியும், கை கால்லாம் டைப் அடித்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். கை கால்லாம் டைப் அடித்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். சொல்றியா? ரிபிஇ இப்னு ஆமிர் செல்கிறார். ருஸ்தும் பார்த்து விட்டு கேட்கிறான், ஏதாவது ஊரில், உங்கள் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டதா, இப்படி ஓடி வந்துட்டீங்களான்னு கேட்குறான். கேள்வி எப்படி இலக்காரமாக, ஏதாவது பசி, பட்டினி, பஞ்சமா, நீங்கள்லாம் இப்படி மொத்தமாக ஓடி வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த பதிலை பாருங்கள். நஹ்னு கௌமுன் இப்தஅஸனா அல்லாஹ் லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத். எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றார் ருஸ்துமே, நாங்களாக வரவில்லை. என்ன துணிவு பாருங்கள். எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். ஏன் தெரியுமா? அடியார்களை வணங்குவதிலிருந்து அடியார்களின் இறைவனை வணங்குவதின் பக்கம் அடியார்களை மீட்டெடுத்து கொண்டு
வருவதற்காக, வெளியேற்றி கொண்டு வருவதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். ருஸ்துமே, என்ன ஒரு ஈமானிய துணிவு பாருங்கள். உருக்கம் சகோதரர்களே, அந்த தேட்டம், அந்த கவலை. நமக்கு என்னென்னமோ கவலை இருக்கு. ஒரு 10 A4 ஷீட்டை கையில் கொடுத்து உங்கள் கவலையெல்லாம் எழுதுங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஜாஃபர் பாய், ஒருத்தர் எழுதுவார் என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு எழுதுவார். ஒருத்தர் எழுதுவார் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் எழுதுவார் என் பையனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. என்ன சீட்டுன்னு அப்புறம் பார்த்துப்போம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அது பாட்டுக்கும் இருக்கும். சில பேர் வீடு வாங்கலம்பாங்க, சில பேர் வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்கலம்பாங்க, சில பேர் கார் வாங்கலம்பாங்க, சில பேர் காருக்கு வாங்கின கடனை அடைக்கலம்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்கும். என்ன கவலை, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி கவலைகள் 10 பேப்பரில் எழுத சொன்னால் 10 பேப்பரும் ஃபுல்லாகிடும். அவ்வளோ கவலை. அதில் எங்கேயாவது இந்த பைனாக்குலர் சொல்லுவோமா, தூரத்துலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி, அது பெரிய பூத கண்ணாடி, அதில் எங்கேயாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், மக்கள் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறார்களே, மக்கள் அல்லாஹ்வை தெரியாமல் இருக்கிறார்களே, இணை வைக்கின்றார்களே, நிராகரிக்கின்றார்களே, அல்லாஹ்வை வணங்குவதில்லையே, அல்லாஹ்வின் கடமைகளை செய்வதில்லையே, இதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று ஒரு வார்த்தை நாம் உண்மையாக நமது கவலையின் பட்டியல்களிலே சேர்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பொய் சொல்லாம உண்மையா? இப்படி எனது கவலைகளில் இது ஒரு மிகப்பெரிய கவலை. இதுதான் எனது முதல் கவலை. எல்லா கவலையும் எனக்கு இருக்கு, ஆனால் அது நிறைவேறுகிறதோ நிறைவேறவில்லையோ எனக்கு பிரச்சனை இல்லை. தௌஹீதுடைய முதல் கவலை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், மக்களை அல்லாஹ் வணங்கவில்லையே என்ற கவலை எனக்கு பெரிய கவலை. யோசித்து பாருங்கள், சொல்ல முடியுமா? குர்ஆனுடைய வசனங்களை படிக்கின்றோம். யாசீன் சூராவை படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? எதுக்குங்க யாசீன் சூறாவை ஓதுறோம்? யாராவது சொல்லுங்க. இந்த உட்காந்துருக்காங்களே பெரியவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு. யாசீன் சூறாவை எதுக்குங்க ஓதுறோம்? எங்கே ஓதுறோம்? கரெக்டாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் செய்கிறத சொல்லணும். உங்கள்லேருந்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாசீன் சூறா எங்கே ஓதுறாங்க? அதான் சொன்னாங்க அப்புறம் கரெக்டாக அடிப்பாங்க, பாயிண்டில் அடிப்பாங்க. யாசீன் சூறா எங்கே ஓதுவாங்களா? மௌத்தா போனவங்க வீட்டில் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே அந்த ஹபீபு நஜ்ஜாருடைய வரலாறை பாருங்கள். அழைப்பு பணிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சாதாரண மனிதரை முன்னுதாரணமாக ஆக்குகின்றான். வஜாஅ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனா, ஓடோடி வருகிறார் ஒரு மனிதர். ஊரின் நகரத்தின் கோடியிலிருந்து ஓடோடி வருகிறார். தனது மக்களிடத்திலே சொல்கிறார், மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள். யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, உங்களிடத்திலே தங்களது பணிகளுக்காக, இந்த அழைப்புக்காக கூலிகளை எதிர்பார்க்காத இந்த நல்லவர்களை பின்பற்றுங்கள். வமா லிய லா அஅ்புதுல் லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், வமா லிய லா அஅ்புதுல் லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். சூரா யாசீனுடைய 22வது வசனம் தனது மக்களை பார்த்து எப்படி அழகாக சொல்கிறார். என்னை படைத்த இறைவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஏற்பட்டது? அவன் பக்கமே நீங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுவீர்களே. உங்களது சிலைகள் எனக்கு என்ன செய்ய முடியும்? ரஹ்மான் என்னை தண்டிக்க நினைத்தால் என்ன நடக்கிறது தெரியுமா? கவலை பாருங்கள். மக்களை எல்லாம் அழைக்கிறார். எப்படிப்பட்ட சிரமத்தை அந்த ஹபீப் நஜ்ஜார் மேற்கொள்கிறார் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுவின் பக்கம் அழைத்த காரணத்தால் ஊருடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை அடிக்கிறார்கள், கீழே தள்ளுகிறார்கள். கூட்டம் முடிவு செய்கிறது எப்படி இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. ஒரு கூட்டம் ரம்பத்தை எடுத்து வருகிறார்கள், கழுத்தை அறுக்கிறார்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்னம் சென்னமாக. இன்னொரு கூட்டம் வரிசையாக நின்று கொண்டு ஒருவர் பின் ஒருவராக அவருடைய வயிற்றில் ஏறி மிதித்து விட்டு செல்கிறார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருந்திருக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள்? ரம்பத்தால்
கழுத்தை அப்படியே ஒரே முறையில் அல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிறார்கள், எம்எம் கணக்கிலே இறக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? வரிசையாக நின்று கொண்டு அவர்களது வயிற்றிலே ஏறி மிதித்து நசுக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹபீப் நஜ்ஜாருக்கு சொர்க்கத்தின் திரையை அகற்றி விடுகிறான். நீங்கள் வரக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு விட்டது, சொர்க்கத்திற்கு நீங்கள் வரக்கூடிய நேரம் தயாராகிவிட்டது, உங்களது அர்ப்பணம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொர்க்கம் காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் இன்னும் ஹபீப் நஜ்ஜார் ஏங்குகிறார். எதற்காக தெரியுமா? யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். எனது இந்த கூட்டம் புரிய வேண்டுமே, அறிய வேண்டுமே, அல்லாஹ் என்னை மன்னித்தான் என்பதை, என்னை சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆக்கிவிட்டான் என்பதை எனது இந்த கூட்டம் தெரிந்து கொண்டாலாவது இவர்கள் கலிமா இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்களே, ஈமானை ஏற்றுக்கொள்வார்களே என்று அந்த நேரத்திலே கவலைப்படுகிறார். இவர்களுக்கு ஈமானுடைய ருசி தெரியுமா? இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்குமா? இவர்களது லா இலாஹ இல்லல்லாஹ்விலே உயிரோட்டம் இருக்குமா? இவர்களது துஆக்களிலே உயிரோட்டம் இருக்குமா? இவர்களது சுஜூதிலே உயிரோட்டம் இருக்குமா? அல்லது நம்மை போன்றவர்கள் அல்லாஹ் எங்களது இறைவன் என்று சொல்லுவோம், ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க மாட்டோம், அல்லாஹ்வை யாருக்கும் அறிமுகப்படுத்த மாட்டோம். ரப்பு தான் உணவளிக்கிறான் என்று சொல்லுவோம், ரப்பு தான் அல்லாஹ் தான் இறைவன் என்று எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் நமக்குள்ளாரையே மஸ்ஜிதுக்குள்ளாரையே பூட்டி வச்சு அழகா பேசிட்டு பிரியாணியை சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டித்தான். நமது துஆக்களிலே வீரம் இருக்குமா? நமது ஈமானிலே வீரம் இருக்குமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனக்கவலையை பார்த்திருக்கிறீர்களா? என்னங்க கவலை அவர்களுக்கு இருந்தது? அவர்கள் நாடி இருந்தால் ரோம பேரரசை விட ஒரு பெரிய பேரரசை நிறுவி இருக்கலாம் இல்லையா? அவர்களது காலத்திலேயே ரோம பேரரசும் பாரசீக பேரரசுகளும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து விட்டன இல்லையா? மிக துணிச்சலாக எந்த விதமான ஆயுதங்களும் படைகளும் இல்லாமல், பண்படுத்தப்பட்ட தயார்படுத்தப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட படைகளே இல்லாமல் ரோம பேரரசுக்கும் பாரசீக பேரரசுகளுக்கும் அவர்களுடைய துணையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மன்னர்களுக்கும், அது சிறுநில மன்னர்களாக இருக்கட்டும் பெருமன்னர்களாக இருக்கட்டும், சொன்னார்கள், நிச்சயமாக என்னுடைய வீரர்கள் உனது நாட்டை வந்து சேருவார்கள், உனது நாட்டுக்குள் எனது மார்க்கம் சென்றே தீரும், உலகத்தின் சூரியன் உதிக்கின்ற இடம் வரை எனது மார்க்கம் சென்று தீரும், ஒவ்வொரு மாடி வீட்டிலும் ஒவ்வொரு கூரை வீட்டிலும் எனது மார்க்கம் நுழைந்தே தீரும். ஒன்று கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள், இல்லை என்றால் இழிவோடு ஏற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு துணிவோடு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். எங்கே? மதீனாவின் குடிசை பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு, உடுத்துவதற்கு கூட சரியான ஆடை இல்லாமல், போரிடுவதற்கு எந்த விதமான ஆயுத பலம் இல்லாமல், பயிற்சி கொடுக்கப்பட்ட இராணுவம் இல்லாமல், உலக மன்னர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு தபாலை, அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஈடேற்றம், இல்லை என்றால் நாசம் உனக்கு என்று துணிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு பணி இருந்தது. நமக்கு இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எதுக்கு தெரியுமாங்க? நீங்களே சொல்லுங்களேன். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வச்சு நம்ம என்ன செய்யறோங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வை வச்சு ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யறோம்? நமக்காக ரசூலுல்லாஹ் பேர்ல என்ன செஞ்சுக்கிறோம்? சரி, நீங்க முன்னாடி உள்ளவங்க யாராவது சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்திருக்கிறாங்களே, என்ன சகோதரர்களே? அதை பார்த்தீங்களா? பதில் கரெக்டா இருக்கும். ரசூலுல்லாவுக்காக என்ன செய்றீங்கன்னு சொன்னா மௌலூத் மீலாது நபி. ஆஹா, ரசூல்லா பேரில் மௌலூதை ஓதி கடைசியில் பொட்டி சோரை சாப்பிட்டுவிட்டு மீலாத கொண்டாடி புகழை பாடிவிட்டு கடைசியில் எல்லாம் சேர்ந்து சீனை காட்டிவிட்டு இதாங்க நபிக்காக நாம் செய்தது, நபியை வைத்து நாம் நமக்கு செய்து கொண்டது. கேவலமாக இல்லை. நான் சொல்வது புரிகிறதா? உணர வேண்டிய விஷயம் சகோதரர்களே. ஏதோ நீங்கள் ரசிப்பதற்காக நான் சொல்லவில்லை. உணர வேண்டும், புரிய வேண்டும், கொஞ்சம் நம்மை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே அவன் அந்த நபியின் மீது கவலை கொண்டு, நபியின் மீது பாசம் கொண்டு சொல்லுகின்ற அந்த வசனத்தை பாருங்கள். நபியினுடைய கவலை, நபியின் அந்த அழைப்பு பணியிலே அவர்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு எந்த அளவு அவர்களை கொண்டு சென்று விட்டதென்றால், இந்த கவலை இருக்கு பாருங்க,
கவலைன்னா தெரியுமா? கவலை தெரியுமா தெரியாதா? அதான் ரொம்ப தெரியுமுங்க. அதுதானங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்குது. மகிழ்ச்சி என்ன தெரியுமான்னு கேட்டால் கூட தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாங்க ரொம்ப பேர். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பதை தெரியாமல் இருக்கிறோம், அது வேறு விஷயம். கவலையை பற்றி யாருக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை. இந்த கவலை இருக்கிறதே உயிரையே போக்கக்கூடிய அளவுக்கு மாற்றிவிடலாம். துக்கம் உயிரையே போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விபரீதமாக இந்த துக்கம் மாறிவிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களுக்கு இந்த இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற அந்த கவலை அவ்வளவு அதிகமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா நபியின் மீது கருணை கொண்டு சொன்னான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயத்தின் 3வது வசனம் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவர்கள் மூமின்களாக ஆகவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே அடித்துக் கொள்வீர்களோ? அல்லாஹ்வுக்கு கவலை வந்து விட்டது. யாருக்கு? ரப்புல் ஆலமீனுக்கு இரக்கம் வந்து விட்டது. நபியே, எனது அல்லாஹ்வுடைய கலீல் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, அல்லாஹ் என்னை கலீலாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முன்னால் நமக்கு சொன்னார்கள். இன்ன ரப்பி இத்தகதனி கலீலா கம இத்தகத இப்ராஹிம கலீலா. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் படைப்பினங்களில் அவர்களை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. மக்காமே மஹமூத் என்ற அந்த சிறந்த இடத்திற்கு தகுதியானவர்கள், ஹவுதுல் கௌதர் கொடுக்கப்படக்கூடியவர்கள், லிவாவுல் ஹம்து கொடுக்கப்படக்கூடியவர்கள். அவர்கள் சொர்க்கத்தின் கதவை தட்டாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் சிபாரிசு செய்யாமல் அல்லாஹ் யாரையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். நபிமார்களும் நபியின் சிபாரிசுக்கு பின்னால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கும் இப்படிப்பட்ட கண்ணியங்களுக்கு உரித்தான அந்த நபி ஒரே ஒரு கவலையினால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கவலையிலே அவர்கள் சிக்குண்டார்கள் என்றால் அந்த கவலை என்ன கவலை? ஒரே கவலை. ஆட்சி அமைக்க வேண்டும், அதிகாரம் அமைக்க வேண்டும், பிரான்ச் போட வேண்டும், கட்டிடங்களை கட்டி குமிக்க வேண்டும், மாளிகைகளை கட்ட வேண்டும், நிலங்களை இடங்களை வாங்க வேண்டுமா? இல்லை, ஒரே கவலை. அல்லாஹ்வின் அடியார்களுக்கு இதை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் செய்தியை சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் மூமின்களாக ஆகவில்லை என்ற காரணத்தால் உங்களையே நீங்கள் அடித்துக் கொள்வீர்களோ, உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களோ? நபியே, அப்படி செய்யாதீர்கள். சூரா அல் கஹ்ஃபை நீங்கள் அதிகமாக படித்திருக்கலாம், ஓதி இருக்கலாம். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِنْ لَمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இந்த குர்ஆனை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற காரணத்தால் கவலைப்பட்டு அசஃபா, கவலைப்பட்டு துக்கப்பட்டு நபியே, நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த கவலையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? நமக்கும் ரப்புக்கும் இடையில் உண்டான அந்த தொடர்பை எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா இந்த அழைப்பு பணியை விரும்பினால் செய்யலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம் என்று ஒரு ஆப்ஷனாக, ஒரு விருப்பத்திற்கு உட்பட்ட சட்டமாக ஆக்கவில்லை. அழைத்தே ஆக வேண்டும். உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி உங்களை சுற்றி உள்ளவர்களை, இதற்காக நீங்கள் தூரமாக பயணம் செய்யவில்லை என்றாலும் சரி, அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களை, அது உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலோ அல்லது உங்களது நிறுவனங்களுக்கு அருகிலோ, உங்களது பணிகளுக்கு மத்தியிலோ அல்லது பயணத்திலோ, எந்த விதத்திலோ மாற்றார்களை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களை நீங்கள் அழைக்காமல், அவர்களுக்கு நீங்கள் இந்த இஸ்லாமை எடுத்துச் சொல்லாமல் அவர்களை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது. இதுதான் அழைப்பு பணி. அதற்காக நீண்ட நேரம் அவர்களுக்கு உரையாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களை சிந்திக்க தூண்டுங்கள், அவர்களுக்கு இந்த செய்தியை போட்டு விடுங்கள். உலக மக்களின் வெற்றி, இம்மை மறுமையின் வெற்றி நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதிலே இருக்கிறது. இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்காவின் கடை தெருவுகளிலே, ஹஜ்ஜுடைய காலங்களிலே, மக்கள் கூடியிருக்கக்கூடிய நேரங்களிலே என்ன சொன்னார்கள்? யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, உலக மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் இதைத்தான் சொன்னான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா.
சூரா அன்-நஹல் 16வது அத்தியாயம் 125வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களது ரப்புடைய மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். எப்படி அழையுங்கள்? ஞானத்தோடு அழையுங்கள். எப்படி அழையுங்கள்? அழகிய உபதேசங்களை கொண்டு அழையுங்கள். நாம் யார் பக்கம் அழைக்க வேண்டும்? யார் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இன்று இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யாரையும் சாடுவதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ அல்ல, பொதுவாக என்னையும் சேர்த்து சீர்திருத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். சிலர் அழைப்பு பணி செய்கிறார்கள். எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம் என்று தங்கள் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது புரிகிறதா? பேச்சு என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வை எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறோம் என்று. ஆனால் யார் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தங்கள் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிலர். இன்னும் சிலரோ தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்காக வேண்டி தாவா செய்வார்கள். இவர்கள் இயக்கத்தின் பக்கம் மக்களை ஈர்ப்பதற்காக, இயக்கத்தில் மக்களை சேர்ப்பதற்காக அழைப்பு பணி செய்வார்கள். அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் இவர்களுக்கும் அழைப்பு பணிக்கும் சம்பந்தம் இருக்காது. இயக்கத்துக்காக அழைப்பு பணி செய்பவர்கள், இயக்கத்தில் மக்களை சேர்ப்பதற்காக அழைப்பு பணி செய்பவர்கள், இயக்கத்தின் நன்மைக்காக அழைப்பு பணி செய்பவர்கள் இல்லை சகோதரர்களே. இஸ்லாமுக்காக அழைப்பு பணி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக அழைப்பு பணி செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக செய்ய வேண்டும். நமது பெருமையை மக்கள் புரிய வேண்டும், நம்மை மக்கள் மதிக்க வேண்டும், நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இஹ்லாஸோடு அழைக்க வேண்டும். அவர்கள்தான் தங்களை மக்களில் இருந்து வித்தியாசப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். மக்களில் ஒருவராக இருந்து, எப்படி அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அவர் உலக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார், அவரும் நல்லமல் செய்வார். அவர் என்ன சொல்வார்? நானும் முஸ்லிம்களில் ஒருவர், நானும் முஸ்லிம்களிலே ஒருவர். நான் உங்களுடைய தலைவன் அல்ல, நான் உங்களுடைய வழிகாட்டி அல்ல, எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும். அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். எப்படி இருக்க வேண்டும் சொல்வது புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? யார் பக்கம் அழைக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்க வேண்டும். என்ன ஏத்துக்குங்க, என்ன மதிங்க, என்னுடைய ஏக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய ஏக்கத்தில் சேருங்க. அதற்காக அல்ல. யாருக்காக? அல்லாஹ்விற்காக. இப்படி இந்த அழைப்பு பணியை நாம் நம்மால் முடிந்த அளவு சிறுக ஆரம்பிக்கும் போது, அதற்கு பிறகு பாருங்கள் சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை, நமது துஆக்களில் ஏற்படக்கூடிய அந்த பலத்தை, அல்லாஹ்விற்கு முன்னால் உட்காரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கத்தை அப்போது நீங்கள் உணர்வீர்கள். இந்த அழைப்பு பணி நம்முடைய குணங்களை சீர்படுத்தும். இன்று முஸ்லிம்களுடைய குணம் கெட்டிருக்கிறது என்றால், அல்லது வேறு ஏதாவது முஸ்லிம்களுடைய குணத்தை பற்றி இழிவாக சொல்லப்படுகிறது என்றால், அதற்கு பெரும் காரணம் என்னவென்றால், அழைப்பு பணியை விட்டு முஸ்லிம்கள் தூரமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய குணம் அப்படி இருக்கிறது. சஹாபாக்களுடைய குணம் மிக உயர்வாக இருந்தது. அழைப்பு பணியிலே ஒன்று இருந்தார்கள், எனவே குணம் அவர்களுக்கு உயர்வாக இருந்தது. இபாதத்துகள் ஏன் அவ்வளவு அவர்கள் செய்த இபாதத்துகளை போன்று நம்மால் இபாதத்துகளை ஈடுபட முடியவில்லை? நமக்கு இந்த அழைப்பு பணியிலே இருக்கின்ற இந்த பலவீனம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி பலவிதமான ஈமானிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைபாடுகள் களையப்பட்டு ஒரு குறைந்தபட்சம் சஹாபாக்களிலே கடைசி தரஜாவில் உள்ள ஒரு சஹாபியுடைய ஈமானுக்கு நெருக்கமாக நாம் ஆக வேண்டும் என்றால், இந்த அழைப்பு பணியை அன்றாட வாழ்க்கையிலே தொடர்ந்து அழகிய முறையிலே அல்லாஹ்வுக்காக செய்வதை தவிர வேறு ஒரு காரணத்தை, வேறு ஒரு வழியை சொல்லவே முடியாது சகோதரர்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பாதை, அல்லாஹ்வுக்கு பிரியமான பாதை, ஈமானை வலுப்படுத்தக்கூடிய பாதை, குர்ஆனோடு நம்மை நெருக்கக்கூடிய பாதை, ஏன் குர்ஆனை நமக்கு புரிய வைக்கக்கூடிய பாதை, நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட இந்த ஒரு அழைப்பு பணி, அதிலே நமது பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு சொல்லால், செயலால், உதவியால் எப்படியாவது அழைப்பு பணியிலே பங்கெடுக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே இந்த அழைப்பு பணியை நாம் சம்பந்தப்படுத்த வேண்டும். அந்த ஒரு உறுதி வந்துவிட்டால் போதும், அடுத்து பாருங்கள் வழிகளை அல்லாஹ் எப்படி திறக்கிறான் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வாழ்வதோடு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக. நம்மால்
பல மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய அறிவை, செல்வத்தை, நம்முடைய திறமையை, பொருளாதாரத்தை அல்லாஹ் இந்த அழைப்பு பணிக்காக ஏற்று அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.